ஆபாசம் எல்லாமே இருக்கும் படத்துலலாம். ஆபாசமும் இல்லை, எல்லாத்தையும் அப்படியே நைஸாக அந்த எல்லா கருத்தையும் நம்மளுக்குள்ளே நுழைச்சிடுவார். தமிழ் சினிமாவில் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பார்த்திபன் சார், பாண்டியராஜன் சார், வி சேகர் சார் இவங்களை மட்டும்தான் வந்து சார் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஆனால் என்ன மாதிரி பல லட்சக்கணக்கான பேரை வந்து தமிழ் சினிமாவு மேலே ஒரு ஈர்ப்பை உருவாக்கி கொண்டு வந்தது வந்து கே பாக்யராஜ் சார் தான். அவர் படங்கள்னா ரொம்ப பிடிக்கும் சார். நாங்கள் வந்து சின்ன வயசுல ஸ்கூலில் படிக்கும்போது கட் அடிச்சுட்டு அவர் படத்தை பார்க்க போவோம். இனிமேல் சினி ஃபீல்டு இல்லை சார். இப்போல்லாம் எடுக்கிறாங்களே, என்ன சார் படம் எடுக்கிறாங்க, போய் உக்காந்தா கூட என்ன இன்னமோ ஜென்ஸா என்னமோ இவனுங்க கல்ச்சரா சார். அவர்கிட்ட தான் சார் கற்றுக்கணும். ஐயா பாக்யராஜ் அவர்களை நடிகர் என்று மட்டுமல்லாது அவரை ஒரு பத்திரிகையாளர் என்ற கோணத்திலும் நமது தமிழகம் கண்டிருக்கிறது. அவர் சற்றேறக்கூடிய 30 வருடங்கள் பாக்யா என்ற வார இதழை தொடர்ந்து நடத்தியிருக்கிறார். நாங்கள் சிதம்பரங்க. அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. நாங்கள் பார்த்துட்டு போகணுன்னு வந்தோம். நாங்கள் வர சொல்லி தூக்கிட்டாங்க. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. நாங்கள் சிதம்பரங்க. சிதம்பரத்துலேருந்து இங்கே வேலைக்கு வந்திருக்கிறோம். அது சார் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். நாங்கள் சார் படம் எல்லா படமும் எனக்கு பிடிக்கும். நான் பழைய படம் எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். பார்த்தாலும் அதான் அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. நாங்கள் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். நாங்கள் வர சொல்லி தூக்கிட்டாங்க. சாரோட திரைப்படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்? எல்லா படம் முந்தானி முடிச்சா ரொம்ப பிடிக்கும். எல்லா படமும் பிடிக்கும். அவர் நடித்த படம் இந்த படம் தான் சொல்ல முடியாது. எல்லா படமே பிடிக்கும். திரையுலகில் இந்த ஒரு ரொம்ப இழப்பீடு இது. அவர் அண்ணன் நாங்கள்லாம் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நல்ல மனிதர். ஒரு ரொம்ப மிகவும் வருத்தமாக இருக்குது அவர் இல்லாதது போக. மற்றபடி ஆண்டவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அவருடைய படங்கள் உங்களுக்கு பிடித்த படம்? நிறைய படம் இருக்குது. அவர் சொல்லத்துக்கு அவர் எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஒரு 3 முறை வந்திருக்காரு. இது ரெட்டில்ஸு. எல்லா படமும் அவரது பிடிக்கும். அவர் எங்களை எல்லாம் திரையுலகில் ஒரு குரு. நிறைய தயாரிப்பாளர்களுக்கு இது எல்லாமே செஞ்சவர். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தவர். நல்ல மனிதர். எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நன்றி. இப்போ அவர் கூட வந்து படங்களில் வந்து வேலை பார்த்துருக்கீங்க. அவருடைய படங்கள் வந்து ஒரு எளிய கதாபாத்திரம், அதை மையப்படுத்தி அது ஃபஸ்ட்டு பழகிறதுக்கும் அவர் அதாவது அந்த எந்த வித பாகுபாடும் இல்லாமல் ஈகோ அந்த இதுவெல்லாம் அவர் கிடையவே கிடையாது. இப்போ ஒரு ஏரியாவுக்கு போகிறாருன்னா, ஒரு இடம் போகிறாருன்னா, அவர் அங்கே ரூம்லன்னா அங்கே உள்ள அவங்க சர்க்கிளில் உள்ள யாருக்குன்னா ஒரு கால் பண்ணி அவங்கள ரூமுக்கு வர வச்சு அவரை கூட பேசி அவர் டைம் ஒரு நல்லா ஒரு என்ஜாயாக ஒரு டைம் இது பண்ணுவார். நல்ல மனிதர். அதெல்லாம் எந்த வித பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசுகிறவர். அவரை கூட இருந்தவங்க எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல ஒரு தயாரிப்பாளராக வரணும்னு தான் அவரோட ஏம். என் பேர் சாட்டையன் சண்முக சுந்தரம். திரைப்படத்துறையில் வந்து தயாரிப்பு நிர்வாகியாக இருக்கேன். நான் வந்து 2000 தமிழ் சினிமாவில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு ஊர்லேருந்து கிளம்பி வந்தபோது எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் எனக்கு வேலை கொடுத்து பாக்யாவில் வேலை கொடுத்து வழிகாட்டியாகவும் இருந்தது வந்து கே பாக்யராஜ் சார். தமிழ் சினிமாவில் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பார்த்திபன் சார், பாண்டியராஜன் சார், வி சேகர் சார் இவங்களை மட்டும்தான் வந்து சார் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஆனால் என்ன மாதிரி பல லட்சக்கணக்கான பேரை வந்து தமிழ் சினிமாவு மேலே ஒரு ஈர்ப்பை உருவாக்கி கொண்டு வந்தது வந்து கே பாக்யராஜ் சார் தான். ஏன்னா அவருடைய திரைக்கதை, அவருடைய ரைட்டிங் இது வரைக்கும் யாருமே இந்திய சினிமாவில் பண்ணதே கிடையாது. அவர் பண்ணி இருக்கிறது வந்து 25 படம் தான். ஆனால் 25 படமும் வந்து ஒரு களஞ்சியம் மாதிரி. ஒவ்வொரு படத்துலேருந்து ஒவ்வொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் சினிமா இயக்குநர்களுமே வந்து கே பாக்யராஜ் சாரோட இன்ஸ்பிரேஷனில் தான் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. ஆனால் பலர் சொல்லுவாங்க, சிலர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் வந்திருப்பாங்க. ஏன்னா நான் வந்து இந்த சூழ்நிலையில் நான் ஒரு விஷயத்த வந்து தமிழக முதல்வருக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். எல்லாருடைய ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய
ஒரு சின்ன ஒரு குரலாக நான் இதை சொல்கிறேன். ஏன்னா பாக்யராஜ் சார் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி அவரை பற்றி ஒரு நினைவிடத்தை உருவாக்கி ஒரு களஞ்சி மாதிரி செட் பண்ணோம் அப்படின்றத வந்து இது மூலிமா ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ரொம்ப நன்றி. இப்போ அவருடைய திரைப்படங்களில் நீங்கள் அந்த காலத்தில் ரசித்து பார்த்த படங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அவரோட திரைப்படங்களில் அந்த 7 நாட்கள், தூறல் நின்று போச்சு, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரானரி மூவி. அதாவது நம்ம அந்தளவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அதை விமர்சிக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம இல்லை. ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு இதை உருவாக்குனது வந்து அவர் தான். நான் என்ன மாதிரி சாதாரண ஆள் கூட ஒரு படத்தை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த மாதிரி எளிய மக்களுக்கு கொண்டு சேர்த்தது வந்து பாக்யராஜ் சார் தான். அது வந்து யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா சாதாரணமாக எல்லாருமே வந்து ஒரு ஹைடெக் படம் எடுத்துகிட்டு இருந்த காலத்தில் சாதாரண மக்களுக்காக, சாதாரண எளிய மக்களுக்கும் புரியணும், அவங்களோட கலாச்சாரத்தோட, அவங்களோட லைஃபோட ட்ராவல் பண்ணி ஒரு இயக்குனர் படம் எடுத்தாருன்னா அது பாக்யராஜ் சார் தான். அதை வந்து யாருமே மறுக்க முடியாது. இனிமேலும் ஒருத்தர் அந்த மாதிரி வருவாங்களான்றது டவுட்டு தான். ஏன்னா பாக்யராஜ் சாருடைய அந்த எளிய மக்களுக்கான ஒரு திரைப்படத்தை வந்து ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய இயக்குநர்கள் வந்து கொஞ்சம் எல்லாமே ஹைடெக்காக எல்லா விஷயங்களும் யோசிக்கிறாங்களே வழியா. ஆனால் ஒரு கிராமத்து கதையோ ஒரு எளிய மக்களுக்கான உணர்வுகளையோ வந்து பிரதிபலிக்கக்கூடிய படங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அது வந்து பாக்யராஜ் சாரோட இழப்பு. அது இப்போ எல்லாருக்கும் புரியும். ஏன்னா அவருடைய இழப்பு வந்து பெரிய ஒரு இழப்பு தமிழ் சினிமா. ஏன்னா அவரோட ஸ்பீச் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன். இன்றைக்கி அவர் ஒரு மேடையில் பேசுகிறாருன்னா அந்த மேடையில் ஒரு 10,000 பேர் கேட்குறாங்கன்னா 10,000 பேர்த்தில் 1000 பேர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வருவான். ஏன்னா அவனுடைய லைஃப்பில் 1008 பிரச்சனை இருக்கும். ஆனால் இவரோட ஸ்பீச்சை கேட்கும்போது ஒரு பெரிய அவன் லைஃப்பில் ஒரு தன்னம்பிக்கையை உண்டாக்கிறோம், ஒரு மாற்றத்தை உண்டாக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் நம்மக்கிட்ட இருந்த ஒரு இழந்து போயிட்டாருன்றதே வந்து ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அவர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு யூடியூப்பில் ஒரு இதில் பேசின நிகழ்வுகளில் நடந்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம போட்டு பார்க்கும்போது அவர் என்றைக்கும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு ஃபீலை தந்துக்கிட்டு இருக்கு. அவருடைய படைப்புகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேனல்லையும் ஓடிட்டு தான் இருக்குது. ஏன்னா அது இருக்க வரைக்கும் அவர் நம்ம கூட என்றைக்குமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பார். நன்றி. போரூர்லேருந்து வரோம். பாக்யராஜ் சார்னா ரொம்ப பிடிக்கும். அவர் படங்கள்னா ரொம்ப பிடிக்கும் சார். நாங்கள் வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போதே கட் அடிச்சுட்டு அவர் படத்தை பார்க்க போவோம். அவர் பண்ணதெல்லாம் பெண்களுக்கு எவ்வளோ முன்னேறி கொடுக்க ஒரு சந்தோஷம்னா அவர்கிட்ட அந்த படத்தை பார்த்ததில் நமக்கு ஒரு காமெடி அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் சார். அவர் படம்லாம் எங்களுக்கு ரொம்ப சின்ன வயசில் நான் என்னுடைய படிப்பு ஃபைல் ஆனதே நான் அவர் படத்தை போய் பார்த்து கட்டடிச்சுட்டு போய் படம் பார்ப்போம். கோவூரில் ஷூட்டிங் எடுப்பாங்க, அங்கே கட்டடிச்சுட்டு போய் பார்ப்போம் சார். அவர்கிட்ட நான் ஆட்டோகிராஃப்லாம் வாங்கியிருக்கேன் சின்ன வயசுலேயே. அந்த இதில் நான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த அரியலூர் சார். நாங்கள் இங்கே வந்துருந்தோம், அம்மா வீடு. இங்கே வந்து அங்கே பாடி அவர் சாரை பார்க்கறதுக்கு வந்தோம். அங்கே போய் பார்த்தோம். அங்கேருந்து இங்கே பஸ் பிடிச்சி இங்கே பார்க்கறதுக்கு வந்துட்டோம் சார். அவர் ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும். என்ன சொல்கிறது, நாங்கள் அவர் இழப்பு ரொம்ப சினி ஃபீல்டுக்கு ரொம்ப 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 பெரிய இழப்பு தான். அது எங்கள் மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு. அவரை மாதிரி ஒரு டைரக்டர் இனிமேல் பார்க்குறது ரொம்ப சிரமம். பாரதிராஜ் சாராக போனதுக்கப்புறம் சினி ஃபீல்டை முடிஞ்ச மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. அவர் ஒரு முன்னுதாரணமாக நாங்களாம் எடுத்து முந்தானை முடிச்செல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் எனக்கு சின்ன வயசு தான் இருந்தாலும் வந்து அவர் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. பாக்யராஜ் சார்னா அப்போல்லாம் ரொம்ப தீவிரமாக இருப்பேன் சார். நான் அந்த நாட்கள் மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் எந்த படத்துலையும் பார்க்கவே முடியாது. பேச தூரல் நின்று போச்சுலாம் தூரல் நின்று போச்சு படம்லாம் நாங்கள் பார்க்கும்போது நான் 10th எக்ஸாம் எழுத போகிறேன் சார். இல்லைனா கட் அடிச்சுட்டு போயிட்டு மறுநாள் எக்ஸாமு. ஆனால் நாங்கள் முதல்ல அங்கே போய் படம் பார்த்துட்டு நான் அந்த மேக்ஸ்லேயே ஃபெயில் ஆகிட்டேன். அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக அவர் மேலே சார் மேலே ரொம்ப இதுவாக இருக்கும். என்ன பண்ணுறது சார்? இல்லை அந்த மதம் என்ன சொல்கிறது அவரை பற்றி, அவருடைய ஒவ்வொரு இதுவும் கிளைமேக்ஸ்லாம் இல்லைங்க அடிச்சிக்க முடியாது. ஆனால் பார்த்தோன்னு வச்சுக்க ஒரு நம்மள லேடிஸுங்களுக்கெலாம் அது அந்த என்ன சொல்லணும் நம்மளுடைய கல்ச்சரை அப்படியே எடுத்துன்னு வந்து சேர்ப்பார் நம்மக்கிட்ட.
அவர் பார்த்து கூட நம்மளுக்கெல்லாம் ஆமாம் நம்ம இப்படி தான் இருந்தாகணும், ஒரு பொம்பளைன்னா இப்படி தான் இருக்கணும், புருஷங்கிட்ட எப்படி இருக்கணும், அந்த மாறக்கூடாது, தாலிக்கு மதிப்பு என்ன, தாலியுடைய மதிப்பே அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். அந்த நாட்கள்லாம் சும்மா சொல்லக்கூடாது பா, அதெல்லாம் அப்படி நம்மளுக்கு அப்படியே புல்லரிக்கும் சார் அவருடைய கிளைமேக்ஸ்லாம். அதெல்லாம் நினச்சி எங்களுக்கு அதனால தான் அங்கே இருந்தது கூட எங்களுக்கு தோணுச்சு. இது வரைக்கும் நாங்கள் யாருக்குமே வந்ததில்லை, இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் சிட்டியில் தான் இருக்கிறோம். சரி ஏதோ போகிறாங்க அப்படி. ஆனால் இவர் அளவுக்கு மனசு தொட்டவர், லேடிஸை தொட்டவர் யாருமே இல்லை சார். அப்படி அந்த இதனால தான் அந்த ஃபீலிங்கில் தான் நாங்கள் வந்து இப்போது வெயிலில் கூட நின்றுன்னு இருக்கிறோம். தன்னறியாமல் நிற்கிறோம், நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம். இருந்தாலும் வந்து அது நம்மளுக்கு எப்படி, நம்ம வீட்டில் கூட நாங்கள் யாருக்கும் மற்ற சொந்தக்காரெலாம் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக தான் இருப்போம். இந்த அளவுக்கு எங்களை இழுக்க வச்சுதுன்னா அவர் எங்கள் மனசில் இருக்கிறார் சார். எல்லா லேடிஸ் தேங்க்யூ சார். ஆட்டோகிராஃப் வாங்கி வச்சுருக்கோம், அதெல்லாம் வீட்டில் அப்படியே வச்சுருக்கோம். அன்புடன் பாக்கியராஜின்னு போட்டு அவர் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் அது பார்க்க அவங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இன்று போய் நாளை வாழலாம் அது மாதிரி ஒரு படம் காமெடி உட்கார்ந்து படத்துல இருந்து அவருடைய காமெடிலாம் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. அந்த படத்தெல்லாம் குழந்தைங்களாம் போட்டு காமிங்க, எல்லாமே சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு என்ன சொல்ற ஆபாசம் எல்லாமே இருக்கும் படத்துலலாம். ஆபாசமும் இல்லை, எல்லாத்தையும் அப்படியே நைஸாக அந்த எல்லா கருத்தையும் நம்மளுக்குள்ளே நுழைச்சிடுவார், ஈஸியாக நுழைப்பார். நம்மளுக்கு மைண்டு போய் அங்கே வேலை செய்யும் நம்மளுக்கு. அவருடைய இது ஆமாம் இப்படி தான் இருக்கணும் போல் அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் ஸ்க்ரீன் பிளே அவரை அடிச்சிக்க முடியாது சார். இனிமேல் சினி ஃபீல்டு இல்லை சார். இப்போல்லாம் எடுக்கிறாங்களே என்ன சார் படம் எடுக்கிறாங்க, போய் உக்காந்தா கூட என்ன இன்னமோ ஜென்ஸா இன்னமோ இவனுங்க. கல்ச்சரா சார் அவங்ககிட்ட தான் சார், அவர்கிட்ட தான் சார் கற்றுக்கணும். கல்ச்சர்னா தமிழ்நாடு கல்ச்சர்னா பேசுங்க சார். பொங்க அப்படியே எடுத்துன்னு வரவர் சார். அங்கே சரி கோயம்புத்தூர் ஸ்லாங் அப்படி பேசுவார் பாரு. இப்போவும் அது எந்த படத்தில் ஃபஸ்ட்டு படத்தில் எப்படி பேசினாரோ அதே ஸ்லாங்கு, அதே ஸ்டைலு, அதே ஃபெக்ஸு, அதே கண்ணாடி, அதே ஸ்டைலில் தன்னை மாற்றிக்கவே இல்லை சார். ஐயா பாக்யராஜ் அவர்களை நடிகர் என்று மட்டுமல்லாது அவரை ஒரு பத்திரிகையாளர் என்ற கோணத்திலும் நமது தமிழகம் கண்டிருக்கிறது. அவர் சற்றேறக்கூடிய 30 வருடங்கள் பாக்கியா என்ற வார இதழை தொடர்ந்து நடத்தியிருக்கிறார். தற்பொழுது எழுத்துலகம் அவருடைய எழுத்துக்களை மிகவும் படித்து இருக்கிறது. அவருடைய வெளியீடுகளும் அவருடைய கேள்வி பதில்கள் சிறப்பாக வெளியிட்டு இருக்கின்றன. அவை பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டமாக கூட அவருடைய கதைகளை, அவருடைய கேள்வி பதில்களை, திரைப்பட கதை வசனங்களை பதிவு செய்து பல்கலைக்கழகத்தில் தமிழக அரசு ஒரு பாடத்திட்டமாகவே பாக்யராஜ் அவர்களுடைய எழுத்தாற்றலையும் மக்கள் உணர வேண்டும், தமிழக மக்கள் உணர வேண்டும், எதிர்கால சமுதாயம் என்றென்றும் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை சென்னை பல்கலைக்கழகம் அல்லது மதுரை பல்கலைக்கழகம் யாராவது ஒரு பல்கலைக்கழகத்தில் அவருடைய படிப்பை ஆராய்ச்சி மேற்கொள்பவர்களுக்கு டாக்டர் பட்டம் அளித்து சிறப்பளிப்பது, அவருக்கு டாக்டர் பட்டம் அளித்து சிறப்பித்தார்கள். அதைவிட அவரை பயின்ற மாணவர்களுக்கு டாக்டர் பட்டம் அளிப்பது என்பது மிக மிக சிறந்தது. எதிர்கால தமிழகத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழ் எழுத்துலகிற்கு அவர் பாலகுமாரன் போன்ற எழுத்தாளர்களை திரைத்துறையில் நடிகராகவும் மட்டுமல்லாது சிறந்த எழுத்தாளராகவும் காட்டியவர் என்பது இது நம்மாலே என்ற படத்தின் மூலம் தாங்கள் எல்லோரும் அறிந்ததே. அதனை நான் விளக்க தேவையில்லை. தமிழக அரசு அவருடைய பெயரில் அவரை நடிகர் என்ற கோணத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது. சிறந்த வசனகர்த்தா, இசையமைப்பாளர், சிறந்த கேமரா நிபுணர், சிறந்த குடும்ப நல நிபுணர், பத்திரிகையாளர். அவர் எந்த அரசியல் நோக்கத்தோடும் கடைசி வரை செயல்படவில்லை. சிலருக்கு அவர் ஆதரவு தெரிவித்தார். அவரால் எவ்வளவோ பயன்பெற்றவர்கள் இருக்கிறார்கள், இருப்பார்கள். அவர்கள் என்றும் நன்றியோடு நினைவு கூர்வோம். ரொம்ப நடிகர் சங்கத்திலே அவர் ரொம்ப இழப்பாக இருக்குது. அவர் இறந்தது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. நல்ல ஒரு கலைஞர். அவர் எல்லாரையும் உருவாக்கி ஆளாக்கி விட்ட ஒரு நல்ல மனிதன். அவர் இறந்தது எங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. இந்த நடிகர் சங்கமே இப்போ ரொம்ப ஆழ்ந்த துக்கத்தில் இருக்குது. ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு எல்லாருக்கும். சாருடைய திரைப்படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்? முந்தானி முடிச்சு ரொம்ப பிடிக்கும். எல்லார் மனசுலேயும் அவர் இடம் பிடிச்ச படமே முந்தானி முடிச்சு தான்.
எங்களுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறதுனா, அவரோட படம் ஒரு படம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து மன கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த நல்ல மனுஷன்லாம் தேடி இருக்க ரொம்ப கஷ்டம். அவருடைய கதைக்களங்கள் எல்லாமே வந்து ஒரு எளிய மக்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்குது, எளிய வாழ்வியலை மையப்படுத்தி தான் இருக்குது. அவருடைய படங்களில் உள்ள திரைக்கதைகள் ஏதாச்சும் வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பில் பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ண மாதிரி அந்த மாதிரி படங்கள்? நான் ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த படம் வந்து முந்தானி முடிச்சு தான். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஒரு குடும்ப கதை, அது குடும்ப கதாபாத்திரம் அது. அந்த படம்லாம் இப்போ வந்து பார்க்கணுன்னா மறுபடியும் ரொம்ப வாய்ப்பே இல்லை. அவரோட படம் எனக்கு எல்லாமே வந்து எதுவுமே பிடிக்காதுன்ற எதுவுமே இல்லை, எல்லா படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பிடிச்ச படம், அவர் நான் எடுத்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், மனசுக்கு ரொம்ப தொட்டுறது முந்தானி முடிச்சு தான். எனக்கு வந்து அந்த முருங்காசி ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்தமாரி அந்த ரொம்ப அந்த குட்டி பசங்கள்லாம் வச்சுக்கின்னு அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நடிகர் சார்பாக எல்லாருக்குமே வந்து ஆழ்ந்தது இறக்கத்துக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். அவரோட மூவிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். யதார்த்தமான விஷயங்கள் அந்த மக்களுக்கு போய் சேரும், யதார்த்தமான பேச்சு, நல்ல விஷயங்கள்லாம் நல்ல கருத்துக்கள்லாம் உள்ள படம்லாம் படைப்பாளி அவர். அது மறக்கவும் முடியாது. அந்த காலத்துலலாம் அவரோட சாங்ஸு எல்லாமே பக்காவாக இருக்கும், எதுவும் குறை சொல்கிற மாதிரி இருக்காது. அதுமாரி பெரிய படைப்பாளிகள்லாம் இவ்வளோ சீக்கிரம் இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க ஒரு குரு மாதிரி எல்லாருக்கும் வழி காமிச்சு இன்னும் பல நாள் இருந்திருக்கலாம், எல்லாருக்கோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். இது சின்ன வருத்தம் தான், எனக்கு பெரிய வருத்தம் கூட சொல்லலாம். அதை அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும். தூரல் நின்று போச்சு, அப்புறம் முந்தானி முடிச்சு, இன்னும் முந்தானி முடிச்சுலாம் இன்னும் கூட அந்த முருங்கை கதை போடின்னு தானே எல்லா இடத்துலையும் நிறைய விஷயங்கள். தூரல் நின்று போச்சு, அப்புறம் வந்து அந்த அந்த இன்னொரு நிறைய படங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம் அவரோடது. ஒரு படம் பார்த்திங்கன்னா வித்தியாசமான விஷயங்கள், நாட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் சொல்லுவார், நல்ல கருத்துள்ள விஷயங்கள்லாம். உண்மையாலுமே அது பெரிய வருத்தம் தான். அது என்னால் பேச வரல, அதனால் அந்த 80ஸ்லாம் நல்லாயிருக்கும் அந்த சாங்கெலாம். சாரி, இதுக்கு மேலே பேச முடியல, என்னால் எப்படி சொல்கிறது தெரியல. அந்த ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையட்டும். பாக்யராஜ் சார் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவர் படம் ஃபுல்லாக பார்ப்பேன். நல்ல மனுஷன், நல்ல அன்புள்ளவர், மனசிலோட எல்லாம் அனுபவம் தெரிஞ்சவர், நல்ல நடிகை, நல்ல ஒரு குடும்பம், நல்ல குடும்பம், அன்பான குடும்பம். அவர் சாகும்போது, எங்கள் தலைவர் சாகும்போது ஒரு படத்தை அவர் கையில் ஒப்படைச்சார். என்ன படம் தெரியுமா? அவசர போலீஸ். எம்ஜிஆர் எங்கள் தலைவர் அவர் கையில் ஒப்படைச்சார். ஒரு தம்பி மாரி அந்த படத்தை நீ முடிக்கணும், நான் அரசியலுக்கு போகிறேன், இந்த படத்தை நீ முடிக்கணும்னு அவர் கையில் ஒப்படைச்சார். அந்த படத்தையும் அவர் முடித்தார். எனக்கு பாக்யராஜ் சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு அன்பான ஒரு சகோதரர் மாதிரி, நல்ல மனுஷன், நல்ல குடும்பம், அழகான குடும்பம், நல்ல குடும்பம். அவர் போய் மறைஞ்ச அந்த மறைப்புக்கு எனக்கு நேற்றுலேருந்து ஒரே கஷ்டம். எனக்கு இப்போ கூட படம் போட்டால் அது முதல்ல பார்ப்பேன். பாக்யராஜ், ராமராஜ்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பழைய நடிக்கிறாங்களே, என்னடா எங்கேயோ கல்யாணத்துக்கு போனார், இந்தமாரி ஆகிட்டுக்குதுன்னு எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. இது என்ன சாவு எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஹார்ட் அட்டாக் எல்லாருக்கும் வர தோண்டு புத்துவா, அது திடீர்னு வந்துட்டு இருக்குதே. எங்கள் பையனுக்கும் ஹார்ட் அட்டாக்கில் தான் இருக்கிறான், அவனுக்கு நாங்கள் வைத்தியம் பார்த்துருக்கோம். எனக்கு இதை நினச்ச உடனே என் பையன் ஃபீலிங் வந்துச்சு. நல்ல மனுஷன், கல்யாணத்துக்கு போன மனுஷன் இதுமாரி ஆகிட்டாரு, நம்ம பையன் என்ன ஆகுமோன்னு ஆண்டவரே எஸ்ஸப்பா எல்லாரையும் காப்பாற்றணும், அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றணும். இதுக்கு மேல் போட்டு வர இந்தமாரி நல்ல மனுஷனுங்களுக்கு எதுவும் வரக்கூடாது. ஒரு 10 நாள் பெட்டில் இருந்தால் கூட மனுஷன் ஆகி போயிருக்கும். யாராச்சும் போய் பார்த்துருக்கலாம், கொண்டுருக்கலாம். திடீர்னு வாக்கிங் போன ஒரு காலமாகி செத்து போயிட்டாரு சொன்னால் அந்த வீட்டுக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும், அந்த வீட்டுக்கு எவ்வளோ இழப்பாக இருக்கும். என்னாலேயே மனுஷன் தாங்க முடியல நேற்றுலேருந்து. ஆனால் அதை விட எனக்கு பாக்யராஜ் அந்த பார்த்திபன் சார் ரொம்ப பிடிக்கும். நேற்றுலேருந்து அவர் தாங்கிறாராங்க, எடுக்கிறதும் ஓரத்தும் பிடிக்கிறதும் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கிறாரு எங்கள் பார்த்திபன் சார். அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல மனுஷன், நல்ல அன்புள்ளவர், நல்ல நடிக்கிறவங்களாம் அவங்க ரீடம் மனுஷாலும் நல்ல மனுஷாலும் நல்லா நடிப்பு. அவருக்கு படங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா படம் முந்தானி முடிச்சு, தூரல் நின்று போச்சு, ஆரிடோ, அப்புறம் எங்கள் ராசிக்குட்டி, சின்ன ராசிக்குட்டி, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எங்கே இருந்தாலும் வந்துடுவேன் நான் அதை பார்க்குறதுக்கு போட்டு. இந்த ராதா பண்ணுறாரு, இப்போ ராதா பண்ணுது பாரு, படிக்காதவர், அதில் அவ்வளோ அன்பாக நடிச்சுக்கிறார். அதில் ராதா அந்த குடும்பத்தை திருத்துது, அதில் நல்லா இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா பாக்யராஜ் சார் படம். அது ஒன்றுராத பார்ப்பேன், எங்கே இருந்தாலும் வருவேன் நான். எந்த வேலை இருந்தாலும் நான் பாக்யராஜ் படம் போகிறாங்கன்னு வந்து நிற்பாங்க கூட்டாண்ட. இப்போ 3 மணிக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 1 மணிக்கு, இப்போ 9 மணிக்கே எடுத்துட்டாங்க. வந்தோம், பார்க்க முடியல. அவங்க வீட்டை மட்டும் பார்த்துட்டு போகிறோம். ஆனால் சின்ன வயசுலேருந்து அவருடைய படம், அவர் கதை எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ஊர்வசி கூட நடித்த படம் ரொம்ப எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்போம். அவர் படத்தை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பாக்யராஜ் சார் இறந்துட்டாருன்னதுமே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு நாங்கள் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம், பார்க்க முடியல. அதோடு திரும்பி போய்கிட்டு இருக்கோம், வீட்டை பார்த்துட்டு போகிறோம்.
சார் நடித்த படங்கள் வந்து மற்ற படங்கள்லேருந்து எந்த அளவுக்கு மாறுபட்டது கதை கோணங்கள்ல? மற்ற படங்கள் சில படங்கள் எல்லா படமே அவர் எழுதின கதையிலேருந்து அவர் நடித்த படங்கள்லேருந்து எம்ஜிஆர் கூட நடித்ததுலேருந்து எங்களுக்கு பிடிக்கும். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.